ஈரோடு பக்கம் ரொம்ப ஃபேமஸான கொரடா துவையல் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இது சூடான அரிசி பருப்பு சாதம், அப்புறம் தயிர் சாதம், இது சாதத்திலே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு நான் பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் எடுத்திருக்கேன். நான் அரை மூடி தேங்காய் கீரி எடுத்திருக்கேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, தண்ணி தெளிக்காமல். இதோட கல்லுப்பு, பச்சை மிளகா சேர்த்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சிட்றேன். அதுக்கப்புறம் இதோட 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் துண்டு புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். அவ்வளோதான், துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த துவையல் சுட சுட சாதத்தில் நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த கொங்கு ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதத்தோடு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு நாக்கிலே நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.